படை வீடுகளான திருத்தணியில் நவம்பர் 6ஆம் தேதி தொடங்கி திருச்செந்தூரில் டிசம்பர் 6ஆம் தேதி நிறைவடையும் என்றும் அறிவிக்கப்பட்டது. பாஜக தலைவர்கள் வேல் யாத்திரை மூலமாக மக்கள் மத்தியில் மத வெறுப்புணர்வை தூண்டிவிட்டு தமிழகத்தில் வன்முறைக்கு வித்திடுவதற்கு பாஜக முயல்கிறது என்று திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வேல் யாத்திரைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நவம்பர் 6ஆம் தேதி காலையில் தன் இல்லத்திலிருந்து வேன் மூலம் திருத்தணிக்கு எல் முருகன் கிளம்பினார். காவி சட்டையும் பச்சை நிற வேட்டியும் அணிந்திருந்த எல் முருகன் கையில் வேல் ஏந்தியிருந்தார். சென்னையை தாண்டியவுடன் எல் முருகன் பயணம் செய்த வேனை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே